Dear children, welcome to our channel Grammar Enhance. In this video, we are going to learn the differences between stationary STATIONARY and stationary STATIONERY. நம்ம அதில் வந்து இங்கிலீஷ் கிராமரில் இது வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப்புக்கு கீழே வரும். ஆல்ரெடி நம்ம ஹோமோஃபோன்ஸை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனலில் இருக்குது. இப்போ வந்து சின்னதாக பார்ப்போம், ஒவ்வொரு வேர்டாக பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லும்போது 2 வேர்ட்ஸ் வந்து ஒரே விதமான ப்ரனன்சியேஷனில் இருக்குது. அதாவது உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரி உச்சரிப்போம், அதோட ஸ்பெல்லிங்கும் வேறு மாதிரி இருக்கும், அதோட மீனிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ ஸ்டேஷ்னரி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது STAITION வரும், NARY ஸ்டேஷ்னரி மீன்ஸ். இதில் வந்து ஸ்டேஷ்னரி அப்படின்னா ARY போட்டால் என்ன மீனிங்னா அன்மூவிங் ஆர் நாட் இன்டென்டட் டு பி மூவ்டு. மூவ் ஆகாமல் இயங்காமல் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்குது, இப்போதைக்கு மூவ் ஆகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தி வெஹிக்கிள்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி ஃபார் அ லாங் டைம். அப்போ ரொம்ப நேரமாக இந்த வெஹிக்கிள்ஸ் அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த வெஹிக்கிள்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி ஃபார் அ லாங் டைம் சொல்கிறோம். இன்னொன்று, இந்த கார் கொலைடட் வித் எ ஸ்டேஷ்னரி லாரி. ஆல்ரெடி ஒரு லாரி வந்து நின்றுட்டு இருந்திருக்குது, அந்த லாரி நின்றுட்டு இருந்த லாரியில் போய் ஒரு கார் வந்து மோதிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஸ்டேஷ்னரி STAITIONARY யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் என்னது ஸ்டேஷ்னரினா அன்மூவிங், நீ மூவ் ஆகாமல் நிற்கிதுன்னு அர்த்தம். அடுத்து STAITINERY ஸ்டேஷ்னரி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டேஷ்னரி என்ன மீனிங் கேட்டிங்கன்னா ரைட்டிங் மெட்டீரியல் சச்சஸ் பென், பேப்பர், இங்க், என்வலப் எக்ஸெட்ரா. நம்ம ரைட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்த பேனா, பென்சிலில் எடுத்து பேனா, பென்சிலு, ஸ்கெட்ச் ஆகட்டும், கலர் பென்சிலு, எரேசரு, பேப்பரு, கவரு, நோட் புக்கு, ஃபைல்ஸு, இது எல்லாமே எழுதுறதுக்குன்னா பேப்பர் மட்டுமல்ல, எழுதுபொருள்கள் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஸ்டேஷ்னரின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டேஷ்னரி ERYன்னு வந்துச்சுன்னா பேப்பருக்கு PAPER வருது இல்லையா, PERனா ERY ஸ்டேஷ்னரி, அந்த மாதிரி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.